வணக்கம். நாம் சமைக்கும் பெரும்பாலான உணவுகளில் கட்டாயமாக பயன்படுத்தும் ஒரு முக்கிய பொருள்தான் இஞ்சி. இந்த இஞ்சியில் வைட்டமின்கள் A, C, E, B காம்ப்ளெக்ஸ் மற்றும் மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், இரும்புச்சத்து, கால்சியம் போன்ற கனிம சத்துக்களும் ஏராளமாக நிறைந்திருக்கின்றன. இந்த சத்துக்கள் அனைத்தும் நமது உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு பெரிதும் உதவியாக இருக்கின்றன. முக்கியமாக குளிர்காலத்தில் தினமும் இஞ்சியை எடுத்துக்கொள்ளும் பொழுது குளிர்காலத்தில் ஏற்படும் மூக்கடைப்பு, தொண்டை வலி போன்ற பல நோய்கள் நம்மை அண்டவே அண்டாது. பொதுவாக சமையலில் இஞ்சியை அதிகம் சேர்த்து வந்தாலும் இஞ்சியை டீ வடிவில் குடித்து வரும் பொழுதும் நமக்கு மேலும் பல நன்மைகள் கிடைக்கின்றன. அந்த வகையில் குளிர்காலத்தில் தினமும் ஒரு முறையாவது இஞ்சி டீ குடிப்பதால் நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பயனுள்ள இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் மற்றும் ஷேர் செய்துவிட்டு வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் தொடர்ந்து இறுதி வரை பாருங்கள். இதுவரை நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்ப சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பலையும் ஒரு முறை பிரஸ் செய்யுங்கள். இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இஞ்சியில் இருந்து இஞ்சி டீயை எப்படி தயாரிப்பது என்று இப்பொழுது பார்க்கலாம். 1.5 டம்ளர் அளவு தண்ணீரை அடுப்பில் வைத்து அதில் ஒரு துண்டு இஞ்சியை தோல் சீவி இடித்து அந்த நீரில் போட்டு நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும். நன்றாக கொதித்து இஞ்சியில் உள்ள எசன்ஸ் முழுவதும் அந்த தண்ணீரில் இறங்கியதும் அடுப்பில் இருந்து இறக்கி வைத்து குடிக்கும் சூட்டில் 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு மற்றும் 1 டீஸ்பூன் தேன் கலந்து சாப்பிட வேண்டும். முக்கியமாக நல்ல சூடாக இருக்கும் பொழுது எலுமிச்சை சாறு மற்றும் தேன் சேர்க்கக்கூடாது. இவ்வாறு செய்தால் அவற்றில் உள்ள சத்துக்கள் அழிந்துவிடும். எனவே வெதுவெதுப்பான நிலையில் இவைகளை சேர்க்க வேண்டும். இப்படி செய்து தினமும் ஒரு வேளை சாப்பிட வேண்டும். காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் மிகவும் நல்லது. இப்படி குளிர்காலத்தில் தினமும் சாப்பிடும் பொழுது நமது உடலுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பது பற்றி தொடர்ந்து பார்க்கலாம். பொதுவாக மழை மற்றும் குளிர்காலத்தில் தான் நோய் தொற்று அதிகரிக்கும். எனவே அனைவருமே நோய் எதிர்ப்பு அதிகரிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட வேண்டியது அவசியம். அந்த வகையில் இந்த இஞ்சி டீயில் உள்ள இஞ்சி, எலுமிச்சை சாறு மற்றும் தேன் இந்த மூன்றுமே நமக்கு விரைவாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும். எனவே இந்த இஞ்சி டீயை தினமும் ஒரு முறை குடித்தால் எந்த நோயும் அருகில் நெருங்காது. அது மட்டுமல்ல, குளிர்காலத்தில் தான் கப நோய்கள் அதிகரிக்கும். அதாவது இருமல், சளி, சைனஸ், ஆஸ்துமா போன்ற தொற்று நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். எனவே இந்த தொந்தரவு உள்ளவர்கள் தினமும் இஞ்சி டீ குடிக்க வேண்டியது அவசியம். உண்மையில் இந்த இஞ்சி மார்பில் கட்டியிருக்கும் சளியை கரைக்கக்கூடியது. அதே போன்று ஆஸ்துமா நோயாளிகளுக்கு ஏற்படும் சுவாச பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு இந்த இஞ்சி டீ. இன்னும் சொல்ல போனால் சாதாரண சளி, இருமல், வறட்டு இருமல் மற்றும் நுரையீரல் தொடர்பாக ஏற்படும் தொற்றிற்கும் இந்த இஞ்சி மிகவும் நல்லது. அடுத்து, குளிர்காலம் தீவிரமடையும் நேரத்தில் அஜீரண பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். உணவுகளை ஜீரணிக்கும் சக்தி கொண்ட குடல் செயல்பாட்டில் மந்தம் ஏற்படும். எனவே ஜீரண உறுப்புகளை செயல்பட வைப்பதற்கு இந்த இஞ்சி டீயை தினமும் குடித்து வருவது நல்லது. பொதுவாக குளிர்காலங்களில் உணவு செரிமானம் தாமதமாகும் பொழுது அதிக கொழுப்பு நிறைந்த உணவுகள் செரிமானம் ஆவதில் மேலும் தாமதமாகும். அப்பொழுது இஞ்சியை உணவில் சேர்க்கும் பொழுது இது கொழுப்பை கரைத்து வெளியேற்றுவதால் செரிமானம் வேகமாகின்றது. அதே போன்று மலச்சிக்கலால் அவதிப்படுபவர்கள் இந்த இஞ்சி டீயை குடித்து வந்தால் உடனே பலன் கிடைக்கும். அதுவும் காலையில் எழுந்தவுடன் இஞ்சி டீயை இளம் சூட்டில் அருந்தி வந்தால் மலச்சிக்கல் பிரச்சனை முற்றிலும் நீங்கி விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்பும். பொதுவாக மழை மற்றும் குளிர்காலத்தில் தான் நோய் தொற்று அதிகரிக்கும். எனவே அனைவருமே நோய் எதிர்ப்பு அதிகரிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட வேண்டியது அவசியம். அந்த வகையில் இந்த இஞ்சி டீயில் உள்ள இஞ்சி, எலுமிச்சை சாறு மற்றும் தேன் இந்த மூன்றுமே நமக்கு விரைவாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும். எனவே இந்த இஞ்சி டீயை தினமும் ஒரு முறை குடித்தால் எந்த நோயும் அருகில் நெருங்காது. அது மட்டுமல்ல, அடுத்தபடியாக குளிர்காலத்தில் இரத்த நாளங்கள் குறுகுவதால் இதயத்தின் வேலைப்பளு அதிகரிக்கின்றது. இதன் காரணமாக உடலில் இரத்த ஓட்டம் தடைபடுகின்றது. அதே சமயம் இரத்த ஓட்டத்தை சீர் செய்யும் வைட்டமின்கள், கனிமங்கள் மற்றும் அமினோ அமிலங்கள் இஞ்சி டீயில் இருப்பதால் இந்த இஞ்சி டீ இரத்த ஓட்டத்தை அதிகரித்து மற்ற சத்துக்களையும் ஆக்சிஜனையும் உடலின் அனைத்து பாகங்களுக்கும் கொண்டு செல்வதற்கு உதவி புரிகின்றது. மேலும் செல் வளர்ச்சியையும் தூண்டுகின்றது. முக்கியமாக இது கொழுப்புகளை இரத்த குழாய்களில் தங்கவிடாமல் பார்த்துக் கொள்கின்றது. இதனால் மாரடைப்பு மற்றும் ஸ்ட்ரோக் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கப்படுகின்றது. அதே போன்று குளிர்காலத்தில் சில நோய்களின் தீவிரம் அதிகரிக்கும். குறிப்பாக உடலில் வீக்கம் ஏற்படும் பகுதிகளான மூட்டு வலி, இடுப்பு வலி, ஸ்பாண்டிலைட்டிஸ் ஆகியவற்றில் வலி தீவிரம் அடையலாம். அந்த வகையில் இஞ்சியில் உள்ள ஜிஞ்சரால் என்ற பொருள் சிறந்த வலி நிவாரணியாக செயல்படுகின்றது. எனவே இஞ்சி டீயை தினமும் எடுத்துக் கொள்ளும் பொழுது எலும்பு சம்பந்தமான வியாதிகளான ஆஸ்ட்ரியோ ஆர்த்ரைட்டிஸ், முடக்குவாதம், கீழ்வாதம் ஆகியவற்றால் ஏற்படும் வலிகளில் இருந்து நிவாரணம் கிடைக்கும்.
இஞ்சியை டீயாக மட்டுமல்லாமல் வீக்கமுள்ள இடங்களிலும் இஞ்சியை அரைத்து பற்று போட்டாலும் வீக்கத்தை குறைத்து நிவாரணம் கொடுக்கும். அடுத்து தசை மற்றும் இதர பிடிப்புகளை தீர்க்கும் வீட்டு மருந்தாக இவை அமைகின்றது. மாதவிடாயின் பொழுது வெதுவெதுப்பான இஞ்சி டீ குடிப்பதனால் தசைகளுக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டு வயிற்றில் ஏற்படும் பிடிப்புகளை போக்கி இதமளிக்கின்றது. அடுத்ததாக இந்த இஞ்சி டீ சர்க்கரை நோயாளிகளும் சாப்பிட வேண்டிய பானமாகும். உண்மையில் ரத்தத்தில் சர்க்கரை அளவை சீராக பராமரிக்க தவறினால் ஹை சுகர், லோ சுகர் பிரச்சனைகளுக்கு இது வழிவகுக்கும். எனவே இதனை கட்டுப்படுத்த தினமும் சூடான இஞ்சி டீயை குடித்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். இஞ்சியில் தெர்மோஜெனிக் எனும் வெப்ப ஆக்க குணம் இருப்பதால் உடலை சூடாக வைத்திருப்பதில் இது உதவுகின்றது. முக்கியமாக வேர்வை நாளங்களை திறந்து வேர்வையை வெளியேற்றுவதனால் இது உடலை டீடாக்சிஃபை செய்கின்றது. மைக்ரேன் எனப்படும் நாள்பட்ட ஒற்றை தலைவலி, டென்ஷனினால் வரக்கூடிய தலைவலி நீங்குவதற்கு இந்த இஞ்சி டீயை குடித்து வரும்பொழுது நல்ல பலன் கிடைக்கும். மேலும் இஞ்சி டீயை அருந்துவதால் மன அழுத்தம் நீங்கி மூளையின் செயல்பாட்டில் புத்துணர்ச்சி ஏற்படும். இஞ்சியில் உள்ள பயோ ஆக்டிவ் கலவைகள் மற்றும் ஆக்சிஜனேற்றங்கள் மூளையில் ஏற்படும் அழற்சியை தடுத்து நோய் பாதிப்பில் இருந்து நம்மை பாதுகாப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. எனவே நீங்களும் இந்த குளிர்காலத்தில் தினமும் ஒரு முறையேனும் இஞ்சி டீயை குடித்து வாருங்கள். எந்த நோயும் நெருங்காது. அடுத்து ஒரு பயனுள்ள தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். நலமுடன் வாழ்வோம். நன்றி. மீண்டும் ஒரு பயனுள்ள சிறப்பான வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால், பயனுள்ளதாக தெரிந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கேட்டு எங்களை ஊக்கப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்கு பதிலளிக்க தயாராக காத்துக்கொண்டிருக்கிறோம். இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.